இந்த டிஃப்ரெண்ட்டான பாசிப்பருப்பு சாம்பாரை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் செம காம்பினேஷனாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் நான் 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு இதில் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து லிட் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 10 பல் பூண்டு, 10 பல் இஞ்சி, உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாவையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, பிரியாணி இலையெல்லாம் சேர்த்திக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே நான் உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சுட்டு பாசிப்பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் லிட் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.